ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, ஒரு பேங்கிள் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் டிசைன் தான் அது. ஸோ அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, நான் ஆல்ரெடி பேங்கிள் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன். பீட் பேங்கிள் தான் செய்ய போகிறோம். அது வந்து நம்பர் 2 பீடு இருக்கும் இல்லையா, ரவுண்ட் பீடு, அதுதான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை வந்து 2x2 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஆல்ரெடி நான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீடில் வந்து இருக்கும், நீடில் கோர்த்து வச்சுருக்கேன் அந்த த்ரெட்டில். ஓகேங்களா? ஸோ கோர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு 5 6 அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேண்டமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னா, அந்த நீடில் இருக்கு இல்லையா, அந்த நீடில் வந்து இந்த பேங்கிள்குள்ளே விட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு ட்ராப் மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஒரு ட்ராப் மட்டும். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடாக வந்து அந்த க்ளூ மேலே வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். த்ரெட்டோடு சேர்த்து அந்த சுற்றும் போது அந்த பீடு வந்து அந்த க்ளூ மேலே படுற மாதிரி சுற்றிட்டு அண்ட் மறுபடியும் அகைன் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நீடில் உள்ளே விட்டு திருப்பி எடுத்துகிட்டு இன்னொரு பீடு எடுத்து அடுத்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக அந்த பீட் வந்து அந்த க்ளூ மேலே வச்சுட்டு மறுபடியும் த்ரெட்டை வந்து உள்ளே விட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ பீட் வந்து கொஞ்சம் ஏதோ மூவ் ஆயிருந்ததுன்னா நீங்கள் இந்த டைமில் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் நம்மளால் வந்து கரெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எதுக்கு நம்ம வந்து இப்படி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம பீட் சுற்றுறோம் அப்படின்னா, நம்ம சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பீட் வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வந்து பீடை ஸ்டிக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஃபுல் பேங்கிலுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேங்கிள் வந்து ஒரு 2 இயர்ஸ் குட்டி பொண்ணுக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சிம்பிள் டிசைனில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஃபுல்லாக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து சைட் பேங்கிள், இதுதான் வந்து மெயின் பேங்கிள். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு பேங்கிள் வந்து செய்யணும். நான் ஆல்ரெடி வந்து அந்த பேங்கிளை வந்து ரேப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் வந்து கோல்டு கலர் வந்து ஜர்கான் ஸ்டோனும் கொஞ்சம் சக்கரியும் அண்டு ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன், சாரி பால் செயின் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது வந்து சின்ன சைஸ் வந்து பால் செயின். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, லைனாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு டாட்டாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி சக்கரி இருக்கு இல்லையா, சக்கரி எடுத்து இது வந்து ஃப்ளவர் ஷேப் சக்கரின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவர் ஷேப் சக்கரியை வந்து அந்த க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த டைமில் தான் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கணும். கரெக்டாக ஒரே லைனாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, 2 சைடு கேப்பும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு க்ளூ வந்து பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டோன் எடுத்திருக்கேன், நான் சின்ன சைஸ் எடுக்கலை. ஸோ பிக் சைஸ் ஸ்டோன் வந்து எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
ஸோ இதே மாதிரி இந்த பேங்கிள் ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி சக்கரி ப்ளேஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பால் செயினையும் வந்து ஸ்டிக் பண்ணி பேங்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அந்த பேங்கிள் டிசைனு. அவங்க வந்து காஸ்ட்யூமும் கொடுத்துருந்தாங்க, இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தர சொல்லி. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு. ஸோ பேங்கிள் டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye friends.